ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: முதல்ல பிரியாணி ரைஸ், இதை ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு டம்ளர் அரிசியை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தென் மட்டன் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கு. மாங்காய், நல்லி எல்லாம் போட்டு நல்ல மட்டனாக இது மாதிரி வாங்கி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மட்டனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் தயிர். புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு நல்லா மேரினேட் பண்ணும். 1/2 hour மேரினேட் பண்ணும். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள்: பிரியாணி மசாலா, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மற்ற பட்டை, கிராம்பு, மிளகு, ஜாதிபத்திரி அதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். இதை அப்படியே மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கணும். மட்டனோட வறுக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், இந்த மிளகு, பட்டை இலை, புதினா, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மசாலா. இப்போ ஒரு தேங்காய் எடுத்து அதையே தேங்காய் பால் புளிக்கணும். இது எங்கள் வீட்டில் காய்ச்ச தேங்காய். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு தடவை எடுத்த தேங்காய் பால் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். Now let us start cooking. Under மூடி ஆயில், GRP நெய், அது முழுசாக ஒரு ஸ்பூன் விட்டுருங்க. உடனே காஞ்சிச்சு. பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, கல்பரை சாமான்லாம் போட்டாச்சு. நல்லா பச்சை போக வதக்கணும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கறியை போடு. கறி
தண்ணி பிரிஞ்சு வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா அதோட போடும். தேவையான உப்பு போடணும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு, அதனால் கம்மியாக போட்டுருங்க. பிரியாணி மசாலையோட நல்லா சேர்ந்து கிண்டினோன்னா குக்கரில் வச்சு 10 சவுண்டு வைக்கணும். 10 சவுண்டு வந்த பிறகு ஊற வச்சிருக்க அரிசியை இதில் போட்டு அப்புறம் 2 சவுண்டு அல்லது 1 சவுண்டு விட்டால் கூட போதும். இதுக்கு குக்கருக்கு மாற்றலாம். குக்கருக்கு மாற்றி வச்சு இந்த 2.5 டம்ளர் தேங்காய் பாலை இதில் சேர்த்துறோம். சவுண்டு வரணும், வெயிட் பண்ணணும். முதல்லையே வெங்காயம் நறுக்கி தயிரில் ஊற போட்டு வெங்காய தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது பாட்டு தனியாக ஊறுது, சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் ஸ்மார்ட் பிக் பிரியாணிங்க. இது நட்குப்பை ஸ்மார்ட் பிக் பிரியாணி. இது இப்போ 2 சவுண்டு வந்துடுச்சு. 12 சவுண்டு வந்த பிறகு ஆஃப் பண்ணப்போம். ஆய் 10 சவுண்டு வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி குக்கரை திறந்து பார்க்கலாம். கறி நல்லா வந்துருக்குங்க. உப்பு புதுமானு பார்க்கணும். நல்லாயிருக்கு. இப்போ இந்த அரிசியை போட்டுருந்தாங்கல்ல, அரிசியை மட்டும் போட்டாச்சு. தண்ணியெல்லாம் நிறையவே இருக்குது. திருப்ப ஆன் பண்ணி அரிசி போட்டு குக்கரை ஆன் பண்ணி இன்னொரு 2 சவுண்டு, 1 சவுண்டு வச்சா கூட போதும். 2 சவுண்டு வைக்கணும். 2 சவுண்டு வச்சா பிரியாணி ரெடி. This is. Hi guys, we are in the dining table. Let us open and see how it has come out. Sound எல்லாம் வந்துச்சு. Yeah, it is here. Biryani has come so nicely. And just serve on my plate. And with so much vengaya. சுட 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 பிரியாணி ரெடி. சாப்பிடுங்க. தேங்க்யூ. I'll eat it. Let me taste and see. இந்த மட்டன் பீஸு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சுடுது.
ஓ, தேங்காய் பாலில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள். ஸ்மார்ட் பிக் பிரியாணி, நட்குப்பாய் ஸ்மார்ட் பிக் பிரியாணி. பாய்.